என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், எனக்கு ஒரே வீடியோவிலே என்னமோ கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் ப்ளே பட்டன் கூட வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணணும். எப்படி இருக்கு பிரிச்சு பாரு. என்ன வணக்கம் தலை. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு ஹாப்பியான நியூஸ். நமக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா அந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்காது. ஸோ இது நான் எங்கே வாங்க போகிறேன்னா கள்ளக்குறிச்சிக்கு தான் போகணும். ஸோ கள்ளக்குறிச்சிக்கு எனக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. நான் வந்து நம்ம இருக்க அட்ரஸ்க்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், வரல. கள்ளக்குறிச்சிக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வாங்க போகிறேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற விதம், ஒரு சில அங்கே போய் பார்சல் வாங்குறதுக்கும் ஒரு சில விஷயம் காட்டுறேன். ப்ளே பட்டன் வந்து இப்போ பார்சல் ஆஃபீஸில் இருக்குது. ஃபோன் பண்ணாங்க, போயிட்டு வாங்கணும். ஸோ வாங்க, சின்ன ஒரு விலாக் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில்வர் ப்ளே பட்டன் ஃபஸ்ட்டு முறையாக உங்ககிட்ட தான் காட்டணும் ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களால் தான் அது எனக்கு கிடைச்சிது. கண்டிப்பாக உங்கள் முன்னாடியே ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணணும். ஒரு சில பேர் அவசரப்பட்டு அன்பாக்சிங் பண்ணுறவங்க ஆசையில், அப்படி கிடையாது. நான் உங்கள் முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். வீட்டில் கொண்டு போய் அம்மா கிட்ட காமிச்சா ஒரு சர்ப்ரைஸ், அம்மா ஃபேஸில் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படி அதுவும் பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னோடனே பஸ் வந்துருச்சு. அதுவும் நல்ல பஸ்ஸாக வந்துச்சு. அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் போகிறேன். ஸோ அடிக்கிற வெயிலில் பஸ்ஸில் போனால், இது வண்டியில் போனால் ரொம்ப முகலாம் ரொம்ப கருத்துரும், ரொம்ப கண்ணுலாம் எரியும். அதுக்காக தான் நான் பஸ்ஸில் போனேன். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு காட்டினேன். பஸ்ஸும் நல்ல பஸ் தான். டிக்கெட் எவ்வளோனா, எங்கள் ஊர்லேருந்து மூங்கில் திருப்பிலேருந்து கள்ளக்குறிச்சி பார்த்து 30 ரூபா தான் வாங்கினாங்க இந்த பஸ்ஸில். டிவிலாம் கூட ஓடிச்சு, பரவாயில்ல. பஸ் வந்து நல்லாவே நமக்கு அமைஞ்சிருச்சு. நம்ம வந்த டைமு வேறு ஏதோ சாதா டப்பா பஸ்ஸெல்லாம் அமைஞ்சிருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு காட்டினேன். இதையும் நீங்கள் ரசித்து பாருங்கள், சூப்பராக்கா. அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கள்ளக்குறிச்சி வந்துச்சு, இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். ஸோ வந்துட்டு அட்ரஸ் வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கே போய் விசாரிக்கலான்னு அப்படியே யோசனை பண்ணேன். கள்ளக்குறிச்சி வெளியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து கேட்டேன். ஸோ அந்த பக்கம் வந்து உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த பார்சல் ஆஃபீஸ் தெரியாது. அப்படியே நடந்து போயின்னு இருந்தேன். பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே போய்ட்டு எஸ்பிஐ பேங்க்கு பக்கத்தில் தான் சொன்னாங்க. ஸோ அப்படியே அங்கே போய் பார்த்து விசாரிக்கும் போது தான் அந்த எஸ்பிஐ பேங்க் பக்கத்துலேயே வந்து இந்த கொரியர் ஆஃபீஸ் அதே இருக்குது பாருங்க, இங்கே தான். ஸோ அப்படியே ப்ளே பட்டன் வாங்கிட்டேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக. ஸோ ப்ளே பட்டன் வாங்கினோடனே ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு உடனே அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அவங்கள மாதிரியே. ஸோ திரும்ப வரும்போது ரொம்ப ஒரு மொக்க பஸ்ஸில் வந்துட்டேன். ஆனால் அந்த நல்ல பஸ்லேயும் 30 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து இந்த பஸ்ஸில் வந்து 33 ரூபா வாங்கினாங்க. எக்ஸ்ட்ரா 3 ரூபா சேர்த்து வாங்கினாங்க. பட் ஆனால் வந்து பஸ்ஸு வந்து ரொம்ப சாதா மொக்க பஸ்ஸு, டப்பா பஸ் மாரி தான் இருக்குது. ஆனால் நல்ல பஸ்ஸில் 30 ரூபா, சரியில்லாத பஸ்ஸில் 33 ரூபா, 3 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது என்ன காரணமாக எனக்கு தெரியல. ஏதோ அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி நம்ம ஊரில் இதான் நம்ம ஊர் வந்து இறங்கிட்டோம். ஸோ வந்தவொடனே நம்ம வந்து அம்மாகிட்ட போய் காட்டணும் ஆசைப்பட்டேன். பட் அம்மா வந்து வீட்டில் வந்து ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம ஆர்வக்குள்ள தாங்க முடியல. அதனால் வந்து நான் கடைக்கே திரும்பி வந்து அன்பாக்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கடைக்கு வந்துட்டேன். சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி வந்தாச்சு. ஸோ இது வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், எனக்கு ஒரே வீடியோவிலே 2,20,000 பேர்கிட்ட, ஒரே வீடியோவிலே 2.5 லட்சம் பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதான் எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கேட்டு அந்த ஒரு வீடியோவில் எனக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான், ஒரே வீடியோவில் கிடைச்சது தான் எனக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன். அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் அவங்க முன்னாடியே. ஸோ இது வந்து யூடியூப் எனக்கு கொடுத்துருந்தாலும் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் கொடுத்தது மாதிரியே ஒரு அவார்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஞாபகத்தமாக இதை நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி என் பேர் போட்டு வந்திருக்குமான்னு தெரில. ஸோ யூடியூப்பில் என் பேர் போட்டு வந்திருக்குன்னு காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்கவுங்க பேர் அவங்க சேனல் பேர் போட்டு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு அதுவும் கையில் தொட்டு பார்த்துக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் அவங்கள மாரி நான். ஸோ அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணல, உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறது கூட தெரியல. ஓகே, ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. வெளியே வர நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க, நம்பிக்கையாக இருங்க. ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் கை தட்டுறாரு, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இதை பாருங்க, Mgms தமிழ் அப்படின்னு போட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர். இந்த 1 லட்சம் பேர் நீங்கள் எனக்கு சேர்ந்து கொடுத்தது தான் இது. இந்த இதில் 1 லட்சம் பேர் சேர்ந்து இந்த அவார்டு கொடுத்த மாதிரி. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க எல்லோரும் சேர்ந்து. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் இதை நான் வந்து அவங்க ஞாபகத்தமாக நான் வைக்க போகிறேன். ஸோ அடுத்தது நம்ம கோல்டு ப்ளே பட்டன் தட்டி தூக்குறோம். பேக்கில் எப்படி இருக்குது பாருங்கள். பேக்கில் நிறைய பேர் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸ்டாண்டு மாதிரி மாட்டுறதுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி இருக்குது, சும்மா கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது. வெயிட்டு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது.
ஸோ இது வந்து நான் அம்மாட்ட காட்டணும் வச்சேன். வீட்டில் வந்து அம்மா இல்லாதனால நான் வந்து இங்கே டேட்டா வந்து ஒரு ஆர்வ காலெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன், உங்ககிட்ட காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோல்டு ப்ளே பட்டன் தட்டி தூக்குறோம். நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அம்மாட்ட காட்டுற சர்ப்ரைஸ் காட்டும் போது நான் வீடியோ எடுப்பேன் அதிகம் நான். சரி ஓகே, அம்மாட்ட காட்டும் போது லாஸ்ட்டாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னமோ கொடுத்துருக்காங்க, இந்த சில்வர் ப்ளே பட்டன் கூட வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி இது என்ன இருக்குன்னே தெரில. இது நிறைய பேர் காட்டினாங்களா இல்லையான்னு தெரில. துடைக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். ஜெல்லு மாதிரி என்னமோ இருக்குது, இது என்னன்னு தெரியல. ஆனால் சத்தியமாக தெரியல, ஏதாவது போட்டு துடைக்கிறதான்னு தெரியல. சரி எதுக்கு இது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஜெல்லு மாதிரி தான் வரப்போகுது. நான் வீடியோவில் ஒவ்வொன்றா காட்டுறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அவசரத்தில் உள்ள பாக்ஸ் உள்ள பார்க்கும்போது எதுவுமே பார்க்கல. இது வந்து இதையும் ஃபஸ்ட்டு இது பாருங்க, இது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணது இந்த லெட்டர் அவங்ககிட்ட காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோ படிக்க வராது, பட் இதையும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு நம்மளுடைய அப்படியே நம்ம Mgms தமிழ் நம்ம சேனல் பேர் பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஆனந்தம், சந்தோஷம். அப்படியே கண்ணாடி தாங்க, முகம் பார்க்குற கண்ணாடி தான் உள்ளே இருக்குது. ஆனால் நல்லா ஸ்டைலாக அழகாக இருக்குது. இதெல்லாம் வாங்கிப்பார். ஸோ அப்பாக்கிட்டையும் காட்டலாம் பார்த்தேன், ஆனால் அப்பா வந்து தூங்குறாரு. சரி ஓகே, அம்மாட்ட மட்டும் காட்டுறோம், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட மட்டும் நான் கொடுக்க போகிறேன். என்னன்னு தெரியுதா? அப்படிதான் என்னன்னு தெரியுதா? அது நோம்பர் கண்ணாடியா என்ன நினச்சிருக்காது? என்ன நினச்சிருக்காது? என்னன்னு தெரியாது இல்லையா? அது யார் பேர்? அவார்டு கொடுத்துருக்காங்கம்மா யூடியூப்லேருந்து. எனக்கு 1 லட்சம் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவார்டு கொடுத்துருக்காங்க எனக்கு, பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண யூடியூப்பில் அப்படின்னு. தெரியல, அது கண்ணாடின்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து மெட்டல், அது தெரியல, எனக்கே தெரியலையே. நல்லா இருக்கா? இது சாதாரணமாக கிடைக்காதுமா, அவ்வளோ கஷ்டப்படுறது. தேங்க்யூ என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா. 1 மில்லியன் அடுத்து கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணும்னு வாழ்த்து. மீண்டும் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி நிறைய சாதனை சாதிக்கணும். கோல்டு ப்ளே பட்டன் வாங்க தான் என்னுடைய லட்சியம், அதை நான் செய்யணும். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு.